இன்னைக்கு பங்குனி உத்திரம். இன்னும் ஸ்பெஷலான டே கூட. சரி அதனால நான் நேத்தே கிளீன் பண்ணி வச்சுட்டேன் வீடெல்லாம். 11 12 வந்து கோயில்ல போய் விளக்கு போடணும்னு தோணிருச்சு. நான் எங்க வீட்டுக்காரர கூப்பிட்டேன். பட் அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரி நம்மளே போலாம். நம்ம முன்னாடி நடந்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து கிளம்பிட்டோம். நமக்கு நம்ம கால் இருக்கும்போது நம்ம எதையுமே நம்பக்கூடாது. எனக்கு என்ன அன்னைக்கு வருத்தமாயிடுச்சுன்னா, தம்பிய தூக்கிட்டு நடக்க முடியல. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மித்தபடி நாங்களும் ஜாலியா தான் நடந்து போனோம். கோயில் வேற தூரமா செம்மையா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நான் போம்போது ஃபர்ஸ்ட் என்ன வேண்டுதலே, கடவுளே முருகா வண்டி ஓட்ட தெரிஞ்சு வண்டி இல்லாம இருக்குமே. நமக்கு முதல்ல ஒரு வண்டி வாங்கணும்டா சாமிங்கிற மாரி நினைச்சுட்டே தான் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு 6 நெய் தீபம் வாங்கி ஓம் சரவண பவன் மனசார நினைச்சிட்டு 11:30 மணி போல கரெக்ட்டா நெய் தீபம் ஏத்திட்டேன். எனக்கு அவ்வளவு திருப்தியா இருந்துச்சு. நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் டே என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அம்மா. நீங்களும் மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் அம்மா பேர்லயும் ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு, அப்படியே சூப்பரா முருகனை பார்த்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு. கரெக்ட்டா சாமி கும்பிட்டு திரும்பினேன். இந்த பிளவுஸ் பிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் குடுத்துட்டு இருந்தாங்களா, கரெக்ட்டா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் குடுத்தாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது எல்லாருக்குமே. அதுவும் இல்லாம இன்னைக்கு பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமைங்கும்போது கோயில்ல இருந்து எனக்கு கிடைச்சது ரொம்பவே ஹாப்பி. மாமா வர சொல்லிருந்து அவங்களும் சாமி கும்பிட்டு அப்படியே எங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. திருப்தியா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.